சபரிமலை வழக்கு. சபரிமலை ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்கள் தொடர்பான வழக்கானது 15வது நாளாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெண் ஆதரவாளர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜி. மோகன் கோபால், மத சமூகங்களுக்குள்ளிருந்தே சமூக நீதிக்கான கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக பிரிவு 26க்கு எதிராக பிரிவு 25 என்பது ஒரு கிடைமட்ட உரிமையா இல்லையா என்பது அதன் விளைவாக அந்த உரிமையை நீங்கள் எப்படி மறுப்பீர்கள்? அது சாத்தியம் கிடையாது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் கோபால் சங்கர்நாராயணன், வழிபாட்டு தலத்திற்குள் நுழைவது சட்டப்பிரிவின் 26வது பிரிவின் கீழ் வராவிட்டால் முரண்பாடு என்பது கண்டிப்பாக எழாது. சம அதிகாரம் கொண்ட 2 விதிகள் உள்ளதால் தான் முரண்படுகிறது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, ஒரு கோயிலுக்குள் நுழைவதற்கும் அதை நிர்வகிப்பதற்கும் இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. பிரிவு 25(2) நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து அப்போது குறுக்கிட்ட நீதிபதி பி. வி. நாகரத்னா, அரசியலமைப்பின் 15, 16, 25 மற்றும் 26 ஆகிய பிரிவுகள் வெவ்வேறு தளங்களில் செயல்படுகின்றன. இப்படி எல்லாவற்றையும் கலக்க ஆரம்பித்தால் இந்த நாட்டில் மதமே இருக்காது. பலர் கோயில்களுக்குச் செல்லாமலோ அல்லது வீட்டில் எனக்கென ஒரு பிரத்யேக வழிபாட்டு தலம் இல்லாமலோ இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு வாழ்க்கை முறை என்பதால் தங்களை இந்துக்களாகவே தொடர்ந்து அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்து மதத்தை பொறுத்தவரை அது ஒரு வாழ்க்கை முறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு இந்து சடங்கு செய்வதற்காக கட்டாயமாக கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு வாழ்க்கை முறையாக இருப்பதால் அவர் இந்துவாகவே நீடிக்கிறார் என்று தெரிவித்தார். அப்போது கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், பலருக்கு மதம் என்பது எந்தவொரு முறையான வழிபாட்டு தலத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியமின்றி தங்கள் குடிசைக்குள் ஒரு விளக்கை ஏற்றுவது மட்டுமே போதுமானதாகும் என்று குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி பி. வி. நாகரத்னா, மக்கள் தங்கள் நம்பிக்கையை கொண்டிருப்பதற்கு யாரும் தடையாக வர முடியாது. அதனால் தான் இந்து மதம் ஒரு வாழ்க்கை முறை என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் இந்துவாக இருப்பதற்கு அவர் கட்டாயமாக ஒரு கோவிலுக்கு செல்லவோ அல்லது ஒரு சடங்கைச் செய்யவோ வேண்டிய அவசியமில்லை. இந்து மதம் ஒரு மதப்பிரிவாக வரையறுக்கப்பட்டது. அதன் பிறகு 1966 மதம் மற்றும் தத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் வேதங்களையே மிக உயர்ந்த அதிகாரமாக ஏற்றுக்கொள்பவரே இந்து என்று கருதப்பட்டது. குறிப்பாக வேதங்களின் மீது மிகுந்த மரியாதையும் பெரும் போற்றுதலும் உண்டு. ஆனால் இன்று இந்து என வகைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் அனைத்து ஆன்மீக மற்றும் தத்துவ விஷயங்களிலும் வேதங்களையே மிக உயர்ந்த அதிகாரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது உண்மையா என்று கேள்வி எழுகிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் ஒருவர் சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. இதில் தலைமை நீதிபதி கூறும்போது, ஒருவர் தனது குடிசைக்குள் ஒரு விளக்கை ஏற்றினாலே அதுவே அவரது மதத்தை நிரூபிக்க போதுமானது என்று குறிப்பிட்டார் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக சபரிமலை வழக்கை பொறுத்தமட்டில் பெரும்பான்மை வாதம் என்பது அரசியலமைப்பு வாதத்தை வெல்ல முடியுமா என்றால் அது கேள்வியாக தான் எழும் என்று தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.